சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செல்ல திருவண்ணாமலை நோக்கி மக்கள் படையெடுப்பதால் வண்டலூர் முதல் பெருங்களத்தூர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், விவரம் என விரிவாக வழங்கலாம். திருவண்ணாமலைக்கு படையெடுக்கும் பொதுமக்கள் காரணமாக வண்டலூர் முதல் பெருங்களத்தூர் வரை போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. திருவிழா மாதமான இந்த சித்திரை மாதத்தில் முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது வழக்கம். இதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவது ஆண்டு அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில் நாளை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுத்து வருகின்றனர். இதற்காக பொதுமக்களுக்கு வசதிக்காக 2 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட சொந்த பேருந்துகளில் சொந்த வாகனங்களில் திருவண்ணாமலைக்கு படையெடுக்கும் மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அரசு போக்குவரத்திலும் மக்கள் படையெடுத்து வரக்கூடிய நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்று காலை முதல் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வாகனத்திலும் இன்று காலை முதலே சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு மக்கள் படையெடுக்கக்கூடிய நிலையில் சென்னையின் புறநகராக அதாவது தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பெருங்களத்தூர் முதல் அதாவது வண்டலூர் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இன்று காலை முதலே மக்கள் படையெடுத்திருக்கக்கூடிய நிலையில் காலை வேலைக்கு செல்வதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்த மட்டும் அதிகமான வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக குறிப்பாக பார்த்தோம்னா கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றியதன் காரணமாகவே ஏற்கனவே பலமுறை இந்த மாதிரி வாகன நெரிசல் ஏற்படுவதை நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த தேர்தல் காலத்தில் நம்ம பார்த்திருப்போம், அவங்க வாக்கு செலுத்துவதற்கு தங்களது சொந்த ஊருக்கு கூட செல்ல முடியாத நிலை கூட ஏற்பட்டிருந்தது. அதனையும் நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம். அதே போல் இப்போது திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட சொந்த வாகனத்தில் மக்கள் பக்தர்களாக இப்போது திருவண்ணாமலைக்கு செல்ல ஆர்வம் காட்டி வரக்கூடிய இந்த நிலையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதனால் காரணமாக மக்கள் அங்கு செல்வதற்கு ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது விரைவில் சரி செய்யப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து காவலர்கள் அங்கு வந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது சரி செய்யப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது பிறகே இந்த வாகன நெரிசல் என்பது அதிகரித்திருப்பதாக ஒரு அதிருப்தி என்பது ஏற்பட்டிருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், பிளாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊர் கவுட்டர்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?